வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் எங்களோட வீட்டாக நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க எல்லாம் தமிழில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு புதிய நாட்டுக்கு பயணம் செய்ய போகிறோம். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போன நாடுன்னு சொன்னால் இந்தியாவுக்கு போயிருக்கேன். 2022 போயிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய நாட்டுக்கு பயணம் செய்ய போகிறோம். எந்த நாடு, எங்கே போகிறேன், ஏன் போகிறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களும் பயந்து கொள்ள போகிறேன். இப்போயே நான் சொன்ன நாட்டை சொல்லுவேன். இப்போ நாடு அப்போ அடுத்த இதுலேயே சொல்லுவேன். ஆனால் ஏன் போகிறேன், என்னது போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு பிறகு சொல்லிக்கோங்க. என்ன சொன்னால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு கனவு பயணமாக இருக்க இப்போ இந்த பயணம். அதோட நான் மெயினாக போகிறது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரீசனுக்காக தான் போகிறேன். இருந்தாலுமே நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து உங்களை காட்டிக்கோளேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே. இப்போ நான் மலிக்கிட்டோமா போமா எல்லாரும்? ஆ, ஓ, நான் மட்டும் தான் போக போகிறேண்ணே. அது சரி. வர போகிறீங்களா? சாணம் வர போகிறீங்களா? வர போகிறீங்களா? ஆ, ஹலோ 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 கதைங்க. ஆள் பார்க்க நித்தியம் அடைமிருக்கா. என்ன போகிறீங்க? நீங்கள் வர போகிறீங்களா? ஆ, பஸ் ஆளுக்கு கூட அதில் போகணும். நான் அப்புறம் வரைக்கும் வந்து நான் மேலே அஸ்டா தெரிஞ்சிடும் எங்கே போக மாட்டேன்னா. எங்கே போகணும் சொல்லுவோம்மா? ஆ, எந்த நாட்டு போகிறோம்? சார் எந்த நாட்டு போகிறேன்? இந்தியாவுக்கு ரிவீல் பண்ணுறான். தமிழ்நாட்டுக்கு போகிறேன் நான். தமிழண்ட நாங்கள் பேசுகிற மொழி வார முதலாவது எழுத்து பின்னுக்கு ஒரு நாடு 2 பேர். தமிழ்நாடு, அதாவது இந்தியாவுக்கு போகிறோம். ஏன் போகிறேன், என்னது போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு அங்கே போயிட்டு சொல்லுவேன். இல்லாட்டி அங்கேருந்து போயிட்டு வந்தால் அப்புறம் இந்த சீரீஸ் முடிய நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட காரணத்துக்கான தான் போகிறேன்னு வீடியோக்காண்டி போவேன். உண்மையாகவே வேறு ஒரு நோக்கத்துக்காண்டி தான் போகிறேன். ஆனால் வீடியோ எடுப்பேன், எடுக்க காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் வர போகிறீங்களா? ஆ, வேறட்டா போயிட்டு நேரம் போகுது. ஓகே, பாய். சாண்ணா பாய் ஆடிடுங்க. பாய் பாய். நிச்சயம் அடிமத்தால கொஞ்சம் இதாக இருக்கிறேன். ஓ, கொட்டா. சரி, அவ்வா அவ்வா அவ்வா. சரி, வாங்க போயிட்டு. எங்கே போகிறீங்க? பாய். சரி சரி, பாய். சாணா பாய். அவ்வா அவ்வா. சரி சரி. வேற உங்களுக்கு என்ன வேணும்? சாணாக்கு பிள்ளைக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? சாணா என்ன வேணும்? நித்திரோல விட்டா காணும். சாணா காட்டுறதோ பிள்ளைக்கு என்ன வேணும்? என்ன செய்யலாம்? பாய் பாய். சாணா சாப்பிடா தூள் கொண்டு போகிறோம். தூள் கொஞ்சம் வெப்பா இது வைக்கலாமா? பார்ப்போம். இல்லைங்க உடஞ்சி நுறங்கிற வேணாம். எல்லாம் முக்கியமான சாமான் இருக்கு. வடிச்சிரு மடி வச்சிருக்கட்டா. ஆ, நிமித்தி வைக்க போமா போடுவான். பின்ன வச்சிருக்கேன், மடி வச்சிருக்கேன். நான் இல்லை ஃப்ளைட்டில் போய்க்கலாம். அவளுக்கு நுறங்கி போக நினைச்சு நான் இது பார்த்தா வீட்டை வலிக்கிறோன்னே எல்லாம் நொட்டிங்கி தள்ள போதும். பாய் பாய். சாணா பாய். இங்க 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 அப்பா பாய். அங்கே பார்க்கலாம். சரி சரி, பாருங்க. நேரம் போடுது. பாய். இப்போ அந்த பார்க்குறேன். இங்கே வந்தவங்கிட்ட தனுசு வந்து நிற்கிறேன். இருக்கா பழம்? நாங்கள் பலாலிக்கு போவோமா? இல்லை, பழமையா நாங்கள் ஒரு பயணம் போகிறோம்னு சொன்னோம் வெளிநாட்டுக்கு. குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் கொழும்புக்கு போடுறாங்க. கொழும்புக்கு போய் கட்டுநாயக்க அங்கே இங்கேருந்து கொழும்பு போகிறதே பெரிய ஒரு வேலை எங்களுக்கு. அப்புறம் அங்கேருந்து வலிக்கிட்டு போடுறாங்க. கட்டுநாயக்க விமான நிலையத்தால் வெளிநாடுகளுக்கு போடுறாங்க. இப்போ அப்படித்தான் இது இந்தியாண்ட வழியாக தான் இங்கே போகிறேன். அதான் இந்தியாண்ட ஒரே ஒரு காரணத்துக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பலாலிலேருந்து, அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் விமானம் மூலம் போய்க்கொள்ளலாம். மற்ற ஃபெரி சர்வீஸும் இருக்குது. ஃபெரியில் நான் போயில. என்னென்னு சொன்னால் நான் எடுத்தது இவிசா அடுத்தபடியால் ஃபெரியில் ஃபர்ஸ்ட் டைமுக்கு போயிடலாது. அதுக்கு பிறகு நாங்கள் போய்க்கொள்ளலாம். ஆனால் இந்தியாவிலேருந்து வரைக்கும் வரலாம். கப்பல்லையோ? ஓ, கப்பலில் இவிசா எடுத்தால் போயிடலாம். இவிசா எடுத்தால் போயிடாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமுக்கு தான் போயிடலாது. முதலே போனபடியே போகலாம் தானே? இல்லையே. இல்லை இல்லை, நம்ம ஃபெரியில் ஃபர்ஸ்ட் டைம் போகணும் இங்கேருந்து.
இப்போ அது கொஞ்சம் மினைக்கட்ட மாதிரி இல்லோ 4 மணிக்கு கிளம்புறோம் அங்கே சென்னை போகணும். அதான் நாகப்பட்டினம் சென்னை போகிறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு வேலை. அதுக்கே நீ செத்துருவேன் அப்படி. அதுக்கு ஒரு நாள் போயிடும் உங்களுக்கு என்ன அடுத்த நாளும் கிளம்புறாது பயணம். இப்போ இது எங்களுக்கு ஈஸி. ஏன்னு சொன்னால் 12:30 ஃப்ளைட், 1:30 போயிடுவோம். ஒரு மணித்தியாலம். உண்மையிலே இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சி போகிற தூரம் தான் நாங்கள் இப்போ போகிறோம். ஆனால் இதே வந்து கொழும்புக்கு போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அது 8 மணித்தியாலம் பயணம். கொழும்பு போகிறது இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து. இது எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக விடியலம்பி பைக்கில் போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு. எனக்கு வேடிக்கையாக இருக்குது. இருந்துவிட்டோம் ஏர்போர்ட் போகிறோம்னு சொன்ன அந்த வேன்கள் பிடிச்சலாம் போகிறது இல்லை. இப்போ பாருங்க பஸ்ஸில் வேனில் போகிறது, இப்போ பைக்கில் போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த மன்னார்லேருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பாலம் போட்டாங்கன்னா மோட்டர் பைக்கிலே போயிடலாம். இந்தியா தமிழ்நாட்டில் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. இலங்கைக்காரர் கூட அதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பைக்கிலே போயிடலாம். அப்படின்னு கதைக்கிறாங்கன்னா சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. நன்மை யோசிக்கிறாங்க. வந்தா நல்ல வந்தா எங்களுக்கு என்ன ஈஸியாக போயிடும். சரி, இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக வலிக்கிட்டு போவோம். இப்போ நாங்கள் நிற்கிறது அண்மையில் ட்ரெண்டிங்கில் போன வீடியோன்னு விஜயின் மனைவின்னு ஒரு தாண்டி வந்துட்டோம். இது மட்டும் வெளில இருக்கு சித்தங்கள்லாம் நிற்கிறோம். வீடியோ போட்டோன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருங்க. இப்போ தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் பார்த்துனீங்க. இப்போ நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போகிறோம். இப்போ விஜயன்ற இடத்துக்கே போகிறோம். அதான் மீனம் பார்க்க அதில் ஒரு வீடு இருக்க மாட்டேங்கிறேன். தெரிஞ்சாக்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நாங்கள் அப்படி அரசு பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அங்கே முறை இங்கேயே வந்துட்டியான்னு சொல்லி இப்படி சொல்லாங்க. சிஎம் இந்த வீட்டை போகிறோம். சிஎம் வீட்டை இனி தளபதியும் இல்லை விஜயும் இல்லை. சிஎம் விஜய் சிஎம். இப்போ நாங்கள் ஏடிஎம் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் காசு எடுத்து நாங்கள் ஏர்போர்ட்டில் இந்தியா காசு மாற்றி கொண்டு போகணும். அதனால் வந்து அப்படியே ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு போகணும்னு வந்து நிற்கிறோம். இப்போ நான் ஏடிஎம்மில் காசு எடுத்துன்னு போகிறேன். இதை நான் ஏர்போர்ட்டில் வச்சு மாற்றுவேன். ஏன்னா இதெல்லாம் அவங்க சொல்லி கொண்டு போகிறோன்னு சொன்னால் ஏற்கனவே போய் வராங்களது தெரிஞ்சிருக்கேன் எல்லா விஷயங்களுமே. புதுசாக ஒரு ஆள் போக போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யோசனை கொண்ட வழியில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்குது, என்னென்ன விஷயம் உங்களுக்கு பகிரணும்னு சொல்லி பகிர்ந்து கொள்கிறேன். மற்றது மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்தியா காசு இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஏர்போர்ட்டில் நான் மாற்றிக்கொள்ளணும். அதால் வந்து இலங்கை காசு எடுத்துக்கொண்டு போகிறேன். மற்றது இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் எங்களோட ஏடிஎம் கார்டை நாங்கள் இந்தியாவில் பயன்படுத்தி கொள்ளலாம். இலங்கை ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தலாம். அதுக்கு ஒரு நடைமுறைகள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு சில பேங்குகளை பொறுத்து இப்போ பிஓசி பேங்குன்னு சொன்னால் நீங்கள் பேங்குக்கு போய் உங்களோட விசா காப்பி, ஃப்ளைட் டிக்கெட் அதுகளோட ஃபோட்டோ காப்பியோட போய் அவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும். இப்படி நான் இந்த நாட்டுக்கு போக போகிறேன், இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி மட்டும் எனக்கு இதை ஆக்டிவ் பண்ணி தாங்கன்னு சொல்லி நான் அவங்களுக்கு லெட்டர் மூலம் எழுதி கொடுக்கணும். அவங்களுக்கு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஒரு நாளோ இல்லாட்டி குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு செய்து தருவினோம். நான் அப்படி லெட்டர் எழுதி கொடுத்து தான் போகிறேன். அதை தவிர மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் அடுத்தது கொமர்ஷியல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே தேவையில்லை. நாங்கள் போனான் நேராக போய் இப்படி ஆக்டிவ் பண்ணணும்னு சொல்லி கேட்க அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து நீங்கள் வேறு தேவையில்லை ஹாட்லைனுக்கு அடித்து கால் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களை ஆக்டிவ் பண்ணி தருவாங்கன்னு சொல்லி நான் அப்புறம் நேற்றில் தான் கால் பண்ணி சொன்னான். இப்படி நான் இந்தியா போகிறேன்னு சொல்ல அவங்க ஓகேன்னு சொல்லி போட்டு வெரிஃபிகேஷனுக்கு கேட்டுட்டு உடனே ஆக்டிவ் பண்ணி தந்துட்டாங்க. இப்போ நான் போனால் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யலாம். ஆனால் பிஓசி என்ன கட்டம்னு சொல்லி தெரியலை. ஓகே, இப்போ நாங்கள் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து 10.1 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கிட்ட வந்துட்டோம். அங்கே நுழைவாயில் இருக்கு காட்டிக்கோறேன். இந்த பார்க்க யோசிப்பீங்கன்னா தம்பி ஏர்போர்ட்டு போகிறீங்க இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. இன்னுமே டெவலப் ஆகும், நிறைய விஷயங்கள் செய்வாங்க தான் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இப்போ அதே நாங்கள் கொழும்பால் சொன்னால் ரோட்டு ஃபுல்லாக தெரியும் ஏர்போர்ட்டு போகிறோம். ஊர்ப்புறங்கள் இல்லை, ஆனால் அதுதான் நல்ல என்ன டிராஃபிக் இல்லை, வந்து சேர்ந்து இல்லை, ஆக்சிடென்ட்கள் இல்லாமல் சர்வதேச விமான நிலையம் ஒருத்தருமே இல்லைன்றா நாங்கள் மட்டும் தான் போகிற மாதிரி கிடைக்குமா. இது வந்து நார்மலாக கொழும்புக்கும் போகல, நாங்கள் சென்னைக்கும் போகலாம். அந்த 2 ஃப்ளைட்டு தான் ஓடுது நினைக்கிறேன். திருச்சியும் ஓடுது தெரியல, அது என்ன தெரியல. உங்களுக்கு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நாங்கள் நுழைவு கட்டணம் 100 ரூபாய்னா ஒரு ஆளுக்கு. அந்த கொண்டே பேக்கில் இறக்குறதுக்கு தான் மெயினாக வாகனங்களுக்கு. அரைவல் ரெண்டு பேரும் ஜாய் பக்கம் தான் அரைவல் டிப்பாச்சரும் இதில் போய் சுற்றி கொண்டு ஜெஃப்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். முதல் தடவையாக நான் இந்த ஏர்போர்ட்டால் வெளிநாடு வந்து பயணம் போகிறோம். நிறைய பேர் நடக்குது. டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு டூரிஸ்ட் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் என்ன சொன்னால் நினைக்கலாம். பட் டெவலப் ஆகி கொண்டு நிறைய விஷயங்கள் இதில் புது புது பில்டிங் எல்லாம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூட்டி ஃப்ரீ இருக்குது. உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி சும்மா உங்களை காட்டுறேன்னு பாருங்கள். என்ன ப்ரைஸ் போகுது என்ன. எங்களை ஃபுல்லாகவே ட்ரிங்க்ஸ் ஐட்டம் சரி அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையான விஷயம் இங்கே இருக்குது. இந்த இது எல்லாமே பாக்ஸாக தான் இருக்குது, சிங்கிள் பீஸாக இல்லை போல். பார்ப்போம் என்ன ப்ரைஸை காணையில் அங்கே கேட்கணும் போல்.
ஓகே ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியிலேயே ஸ்டிக்கர் பண்ணி ஒட்டிருக்கிறேன் பாருங்க அதில் எல்லாமே ஆஃபர் கொடுக்கணும் பாருங்க 50 வித ஆஃபில் எல்லாம் கொடுக்கணும் $12 இந்த பாக்ஸுகள் எல்லாமே எல்லாம் இல்லை ஒன்று ஓவர் ப்ரைஸ் இருக்குது டேரி மில்க் இருக்குது சாக்லேட் எல்லாம் நிறைய இருக்குது இது எல்லாமே பிடிக்கும் இப்போ நாங்கள் மணி போகக்கூடாது அங்கேருந்து வரைக்கான இது எல்லாமே வேண்டணும் டேரி மில்க்குகள் இருக்குது இங்கே வந்து பெர்ஃப்யூம் ஐட்டம் இருக்குது பாருங்க பிராண்டட் பெர்ஃப்யூம் ஐட்டம் எல்லாமே இருக்குது பாருங்கள் இங்கேயும் ரிங்ஸ் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஓகே அப்படி எங்களை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு தெரியல தெரிஞ்சால் காமெண்ட்ஸ் வருங்க என்னது நீ பெர்ஃப்யூமாக இருக்க மாட்டேங்கன்னு பாருங்கள் ஓகே மற்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தனி பீஸாக எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து 3 டேரி மில்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை $5 ஓகே $5 இருக்குது பாருங்க எல்லாம் இப்போ ஆஃபர்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி எடுக்கலாம் 3 தனி எதுலாம் எடுக்க மட்டும் இல்லை மாறியும் எடுக்கலாம் ஓகே இது என்ன ப்ரைஸ் இது $1 உண்டு $300 ஓகே ஸ்டிக்கர்ஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒன்று ஃப்ரீ ஒன்று என்ன ப்ரைஸ் $1 ஒன்று $300 ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீயா ஓகே ஓகே மற்றது வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டேன் வெளியில் நிற்கிறாங்க கேட்டுச்சேன் இங்கே வந்து $ல பே பண்ணணும்னு சொல்லி அப்படி இல்லையா இப்போ உங்களுக்கு என்ன காசு இலங்கை காசு இருக்கா இந்தியா காசு இருக்கா $ இருக்கா எதுலையும் பே பண்ணி வேண்டலாமா அது ஒரு பெரிய டவுட் ஒன்று இன்றைக்கு தான் கிளியர் ஆகிருக்கு எனக்கு சரி அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் கண்ணா அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என் பேர் வந்து டீனா ஓகே உங்களை என்ன நண்பர் தான் பின்னுக்கு டீம் ஸ்ரீலங்கா ஆண்டு இருக்கு MMA சொல்லி அப்போ அங்கே எங்கே போகிறீங்கன்னு சொல்லி எங்கே போகிறீங்கண்ணா நாங்கள் சென்னைக்கு போகிறோம் சென்னைக்கு என்னத்துக்காக MMA போட்டி மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட் போட்டி வந்து அப்படின்னு சொன்னால் குத்துச்சண்டை மாதிரி குத்துச்சண்டை ஓகே ஓகே எத்தனை பேர் போகிறீங்க 5 பேர் போகிறோம் நான் டீம் கோச்சாக போகிறோம் டீம் கோச் ஓகே ஓகே 5-6 பேர் நிற்கிறீங்க இன்னொரு சேர்த்து நான் டீம் கோச் கோச் 5 பேர் பிளேயர்ஸ் 5 பேர் ஓகே ஓகே இப்போ என்ன மாதிரி இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல போகிறீங்களா இல்லாட்டி வேறு வேறு இடம் கிளிநொச்சியிலேருந்து ஜப்னா மன்னார் புத்தளம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறீங்களா ஓகே ஓகே நான் முதல்ல அந்த இதை கேள்வி போகிறேன் இந்த கேம் வந்து இங்கே நொதன் சைட் குறைவு பட் அங்கால மற்ற இடங்கள்ல இருக்குது சிங்கள சைட் எல்லாம் கூடுதலாக இருக்குது இங்கே சைட் இல்லை இப்போ தான் நான் இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தான் முதல்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி MMA டீம் நாங்களாக தான் இருக்கோம் ஓகே ஓகே நேஷனல் டீம் அங்கே மற்ற சைட்டெல்லாம் போயிட்டு ஃபைட் பண்ணியிருக்காங்க பிளேயர் ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸோட வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஓகே ஓகே எல்லாம் தமிழா எல்லாரும் தமிழா ஓகே ஓகே வாழ்த்துக்கலாம்ண்ணா கட்டாயம் வின் பண்ணி வேற வேணும் வரைக்கும் சந்திப்போம் ஓகே எல்லாருக்கும் வாழ்த்துக்க ஓகே அங்கே டீம் நிற்கிறேன் பாருங்க ஓகே மற்றது இங்கேருந்து சென்னைக்கு மட்டும் இல்லை திருச்சிக்குமே ஃப்ளைட் இருக்குது வேறங்க அதில் 2:30 காட்டுங்க சென்னைக்கு போகிறதுக்கான பாருங்க எவ்வளோ நிற்கிறேன் சொல்லி சரி அப்படி நாங்கள் ஓகே ஓகே அப்படி நாங்கள் இறங்கி ஃப்ளைட்டுக்கு போகிறோம் பாருங்க முதல் தடவை ஃப்ளைட்டுக்கு இவ்வளோ கிட்ட வாங்கிக்கிறேன் அங்கெல்லாம் எங்களை லக்கேஜ் எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கணும் பாருங்க And be seated for an on-time departure. Thank you. எங்களுடைய கடைசி மட்டும் இந்த ரெக்கைக்கு நேரம் வரக்கூடாது ஆடசி நெச்சு கொண்டு வந்து நான் இந்த ரெக்கைக்கு நேரம் வரக்கூடாதுண்டா கடைசியாக அதுக்கு நேராக வந்துட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுவோம் अपनी सीट पर बैठे रहें और सीट बेल्ट खुली रखें। धूम्रपान और इलेक्ट्रॉनिक उपकरणों या मोबाइल फोन का प्रयोग करना वर्जित है। என்ன சொல்றாங்கன்னு விடாங்க இல்லை இந்த தமிழ்ல இல்லாட்டி இங்கிலீஷ் नमस्कार, अपनी यात्रा को शीघ्र शुरू करना। ஓகே ஃப்ளைட் வந்து வலிக்கிட்டு இவ்வளோ காலமாக யாழ்ப்பாணத்தை ட்ரோன் ஷாட்டில் பார்த்துருக்கோம் இன்றைக்கு நாங்கள் முதல் தடவையாக மேலேருந்து யாழ்ப்பாணம் பார்க்க போகிறோம்
ஹிந்திலையா ஹிந்தி மொழி தெரியல ஹிந்தியில் இங்கிலீஷில் சொல்லிடணும் ஆனால் யாழ்ப்பாணம் வந்து வலிக்கிறது போகிறது தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு ஆனால் தமிழில் சொன்னால் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறேன் உங்களோட கருத்துக்களும் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இதில் போகிறது முக்கால்வாசியில் 100% தமிழாக்கள் தான் இன்றைக்கு வந்து ஃப்ளைட் லேட்டாக தான் வலிக்கிறது பாருங்க 12:30 எடுக்க வேண்டியது 1 மணியும் அது 12:55 அப்பா பிடிக்குது வேகம் அப்பா வேற லெவலில் இருக்கு பாருங்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துல எவ்வளவு வடிவா இருக்கு பாருங்க அம்மா பிள்ளைங்க ஆடுது இருக்கா ஆட்டம் மட்டும் பாருங்க இப்ப நாங்க அப்படியே முகிலுக்கு மேல போய்கொண்டிருக்கோம் ஓ என்ன வியூ எங்கட கேகேஎஸ் ரோட் தெரியுது அங்க தெரியுது யாழ்ப்பாணம் வியூ பாருங்க உண்மையிலே நான் இதுக்கு முதல்ல ஒரு சென்னைக்கு ஃப்ளைட்டில் போனேன் ஆனால் அதை விட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு மாரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறந்தே போட்டேன் நான் இது ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்குது இந்த வியூவை பாருங்க அப்படியே கண்ணாடி கொஞ்சம் கிளியரில் தான் அம்மா ஓகே அப்படி நாங்கள் இலங்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கிட்டோம் ஃபுல்லாக கடல் நாங்கள் வந்து எங்கே நிற்க மட்டும் பார்ப்போம் பாருங்க கடலுக்கு மேலாட கிட்டத்தட்ட டென்ட்டுக்கு நடுவுக்குள்ள போய் கொண்டிருக்கோம் பாருங்க எனக்கு வந்து கண்ணுக்கு வேதாரண்யம் தெரியுது என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு நிலப்பரப்பை பார்க்குறோம் இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக யாழ்ப்பாணத்து பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாலேயே வேதாரண்யம் தான் அங்கே தெரியுது ஓகே நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம் இதில் பாருங்க அவ்வளோ கட்டடாங்க ஓ மெரினா பீச் நினைக்கிறேன் கிளறிடுறது அப்படி இருக்கு பாருங்க பிரம்மாண்டமான கட்டடங்கள் ஃபுல்லாக சிட்டி லைஃப் தான் சென்னை இது குளம் மாதிரி கிடக்கு ஆனால் என்ன தெரியல தண்ணீர் இடைக்கிடக்க நிற்குது தெரியல ஓ லேண்டாப்புறம் என்ன வியூ லெவலில் இருக்கு பார்க்க வடிவாக இருக்கு அதில் ஃபுல்லாக சிட்டி லைஃப் ஃபுல் பில்டிங் பாருங்க வெல்கம் டு சென்னை சரி வந்துட்டோம் ஃப்ளைட் நிற்குது பாருங்க இண்டிகோ நிற்குது பாருங்க இங்கே ஓகே இப்போ வந்து 2 மணி ஆகுது நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம் சென்னைக்கு வந்தது புரியும்பா தெரியுது அப்பா கொளுத்துது இன்னொரு ஃப்ளைட் உண்டு டேக் ஆஃப் ஆகுது பாருங்க ஓகே அப்படியே திருப்பம் பஸ் தான் ஓகே இப்போ நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்குலாம் நிற்கிறோம் உங்களை காட்டுன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் லக்கேஜ் எடுக்க போய் கொண்டிருக்கேன் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால்
முதலாவதாக தமிழ் இருக்குது. இன்னும் பாருங்கள் வடிவாக இருக்குது பாருங்க, இப்படி செய்திருக்காங்க வந்து பழைய காலத்து பொருட்கள் இருக்குது தானே, அதுகள்லாம் வச்சு நல்லா இருக்கு. ஓகே, அப்படியே நாங்கள் எல்லாம் பேக்கெல்லாம் எடுத்து எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படி முடிக்கிட்டோம். வரைக்க ஏர்போர்ட்டில் என்னது போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் யாழ்ப்பாணத்தில். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஏன் போகிறோன்னு சொல்லி கேட்டேன். நான் டூரிஸ்டாக வந்து நான் ஒரு சில வீடியோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேறு எதுவுமே கேட்கல. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அரைவல் கார்டு அதுகளையும் பார்த்துட்டு விசா எல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டோம். நார்மலாக வேறு எந்த கேள்வியும் இல்லை. சில சொன்னவங்க கணக்கு கேள்வி வைப்பாங்க, கொஞ்சம் பிரச்சனை வருமானு சொல்லி. நான் அப்படி இங்கே எதுவும் எனக்கு நடக்கல, அப்படின்னு சொல்கிறேன். மற்றது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே எங்கிட்ட இந்த கொழும்பு பஸ்ஸில் போவோம், ஏசி பஸ், அதே மாதிரி தான் சீட் எல்லாமே அப்படி இருந்தது. ஓகே, சின்ன ஃப்ளைட் தான். மற்றது உண்மையில இடையில் வந்து கேட்டவங்க தண்ணி தேவையாண்டு அப்படின்னு சொல்லி கேட்டவங்க, கேட்டாக்களை கொடுத்தவங்க. மிச்சாக்களுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த கூல்ட்ரிங்க்ஸோ மனுஷோ அப்படி ஒன்றுமே கொடுக்கல. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்லாம் தந்தாங்க கொழும்புலேருந்து போயிருக்கேன், ஆனால் இங்கே தரையில் ஒரு மத்தியில் இருந்தானே. ஓகே, மற்றது இங்கால பாருங்க டியூட்டி ஃப்ரீ இருக்குது. இப்போ நாங்கள் அதுக்கு தேவைன்னு சொன்னால் வந்துட்டு போகலாம். ஆனால் நாங்கள் சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்கே போயிருக்க ஸ்ரீலங்கா போயிருக்கேன். இதில் வரணும் கட்ட நிறைய விஷயங்கள், நிறைய சாக்லேட் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து இந்தியா காசுலேயே போட்டிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து இந்தியா காசு, ஐயோ கிண்டர் எல்லாமே இருக்குது. இது எங்கள் நாட்டு காசுக்கு $6000 வருது. பாருங்க, எங்கள்கிட்ட தான் டாலர்ஸ் இல்லை, இங்கே வந்து நம்ம இந்தியா காசே போட்டிருக்கேன். எல்லாமே கிண்டர்லாம் நிறைய இருக்குது. எனக்கு பிடிச்ச ஹேண்டோஸில் மை ஃபேவரட். ஓகே, வேற பார்ப்போம். பாருங்க, ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரீ, பெரிய பெரிய ஷோப்பெலாம் இருக்குது. சரி, அப்படி நாங்கள் எக்ஸிட் ஆகும். ஓகே, மற்றது வந்து இப்போ ஒரு மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் சிம் எடுக்கணும். இப்போ இங்கே வந்துட்டோம், நான் ரோமிங் போட்டு கொண்டு தான் வந்தேன். டேட்டா மட்டும் வேலை செய்யும், மற்றது நார்மல் கோலும் காய்ச்சி கொள்ளலாம். $1000 காசு ரீலோ போட்டு தான் வந்தேன். இப்போ என்ன விஷயம் என்னென்னு சொன்னால் சிம் எடுக்கணும். முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் பாஸ்போர்ட்டுக்கு சிம் தருவாங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு கேள்வி. நார்மலாக இலங்கைக்கு வர ஆக்கள் எல்லாமே பாஸ்போர்ட் கார்டு சிம் எடுத்துக்கொள்ளலாம், அந்த நடைமுறை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நடைமுறை இல்லை. என்ன மாதிரி சொன்னாங்க, ஒரு பெரிய ஒரு தலையெழி பிடிச்ச வேறையாக இருக்க போது பார்ப்போமே நடக்குதுண்டு. மணி எக்ஸ்சேஞ்ச் மற்றது இந்த கேப் புக் பண்ணுற இடம் எல்லாமே இருக்குது. ஆனால் சிம்முக்குன்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்குள்ள இல்லை, வெளியில் போனால் அது அடுத்த பிரச்சனை. ஓகே, ஓகே, எங்கள்கிட்ட இந்த பயணம் வந்து வெற்றிகரமாக நாங்கள் சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கு பிறகு நிறைய வீடியோஸ் வரும், நிறைய இடங்களுக்கு பயணம் செய்ய போகிறோம். பயணம்ன்றதை தவிர நான் வேற ஒரு பர்சனல் காரணத்துக்கான வந்து நான் உங்களுக்கு நான் போக சொல்கிறேன் என்னென்ன விஷயம்னு சொல்லி. அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெங்கே போகிறோன்னா அது அப்படி ஃபுல்லாக வந்து கொண்டு பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் மெட்ரோவில் தான் போகிறோம். நான் சென்னையில் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போயிட்டு காட்டுறேன். மெட்ரோவில் போகிறது ஈஸியான்னு சொல்லி சொல்லிக்கிறேன். அப்போ ஏர்போர்ட் முன்னுக்கே இருக்குது, உடனே ஏறி போயிடலாம். பாருங்க, நாங்கள் எங்கிட்ட இந்த ட்ரோலியை கொண்டு வந்து கீழே விட்டுறாங்க, மேலேயும் பதிச்சுலாம் வச்சிருக்கணும். பாருங்கள், நல்ல விஷயம் உண்மையிலே, தூக்கி கொண்டு தெரியுதா இல்லை. நாங்கள் இப்போ எதுக்கால போய் என்ன செய்கிறது ஒன்றுமே தெரியலை. எங்களை பாருங்கள் மெட்ரோ ஸ்டேஷனை. வந்து நாங்கள் வந்தோடனே முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் சிம் எடுக்கணும்னு யோசிக்கிறான். ஏர்போர்ட்டில் வேணும் அங்கே எடுக்கலான்னு சொல்லி போடணும். அப்போ மெட்ரோ ஸ்டேஷனில் போங்க அங்கே எடுக்கலாம்னு சொல்லி சொன்னேன். சரின்னுட்டு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குதானே, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த மணி எக்ஸ்சேஞ்ச், வெஸ்டர்ன் யூனியன் அதுகள் எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே வந்து சிம் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னேன். சரியானுட்டு சிம் எடுத்துனாங்க. வோடஃபோன் சிம் தான் எடுத்துனாங்க. யார்கிட்ட சிம் கேட்டேன்னா $1200 இந்தியா காசுக்கு. வோடஃபோனும் அதே ப்ரைஸ் தான். ஆனால் வோடஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்லிமிட்டட் பேக்கேஜ்னு சொல்லி சொன்னேன். ஆனால் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, 1.5 GB தான் பெருமெண்ட் சொல்லி சொன்னேன். சரின்னுட்டு நான் வந்து வோடஃபோன் சிம் எடுத்துட்டேன். ஆனால் என்ன பற்றின்னு சொன்னால் வோடஃபோன் சிக்னல் அது என்ன மாதிரி சொல்லி தெரியல. எங்கள் இடங்களில் தெரியும் தானே, நம்ம விளையாடுன்னு சொல்லுவாங்க, சிக்னல் இருக்கா சில இடங்களில். அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு கடைசியாக வோடஃபோனை எடுத்துட்டேன். எனக்கு யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், அதனால் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் சிம் தேவைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஆனால் மெயினான விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா $1200 இந்தியா காசுண்டா இலங்கை காசுக்கு மாற்றி பாருங்க. கிட்டத்தட்ட 3 மடங்குன்னு பார்த்தாலே அங்கே $3600 வருது. இலங்கையில் நாங்கள் டயலாக் ஆஃபீஸோ இல்லை ஏர்டெல் ஆஃபீஸ் அந்த சிம் ஆஃபீஸுக்கு போனால் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். $100 ரீலோட்டு போட்டால் ஆடும். இங்கே வந்து சொன்னால் சிம் தலை சுற்றுற விலையாக கிடக்கு. ஆனால் என்ன வச்சுன்னு சொன்னால் நான் வெளியில் எடுக்கலன்னு சொன்னால் சில வெளியில் இலங்கை பாஸ்போர்ட்டு தரமாட்டாங்க.
அந்த ஒரு பயத்தால் நான் பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்கேயும் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். வழியில் விசாரிச்சு பார்ப்போம் எடுக்கலாமா இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு விசாரிச்சு சொல்கிறேன். இனி யாராவது வாரணிங்க உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வழியில் எடுத்துக்கொள்ளுங்க, கேட்டுட்டு சொல்கிறேன். பாருங்க மெட்ரோவில் வந்து டிக்கெட் எடுத்துனாங்க. இப்படி ஒரு கியூஆர் வந்துருக்கு நம்ம பாருங்க. அதை எடுத்துகிட்டு போகணும். எங்கே போகிறது என்னென்ன போகிறதான் தெரியல. சரி பார்ப்போம். எல்லாமே புதுவித அனுபவமாக இருக்குது. அதில் இந்த கியூஆரை காட்டுறேன் எடுக்குது இல்லை. கடைசி ஒரு மாதிரி காட்டி எடுத்தாச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன் இருக்குது, பாயிண்ட் இருக்குது பாருங்க. இப்போ நான் போகிற இடத்துக்கு இங்கே தேடி பிடிக்கணுமே, வாசிக்கணும் எல்லாம். மேலே வந்துட்டோம். இதெல்லாம் ட்ரெயின் வரும் நினைக்கிறேன். பார்ப்போம் வந்தோடனே என்ன நடைமுறை தெரியும். ஒருக்கா போய் வந்து எல்லாம் பிடிச்சிடலாம். பார்ப்போம். ஓகே வந்தாச்சு பாருங்க. மகளிர் சொல்லி அங்கே இருக்காங்க, லேடிஸுக்கு மட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொமன் ஏறலாம்னு நினைக்கிறேன். டிக்கெட் தேவையில்லைன்ட்டு கொஞ்சம் மட்டும் சொன்னால் சரி வெளியில் விரையிலாது போல. என்ன விஷயம் சொன்னால் ஈஸி தான் மெட்ரோ. ஸ்டார்ட்டில் கொஞ்சம் யோசிச்சோம் என்னடா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. அந்தந்த நடபாதையில் கண்டுபிடிச்சி வந்தோம்னு சொன்னால் சரி பெருசாக ஒன்றுமே இல்லை. டிக்கெட்டு 40 ரூபா தான், கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டருக்கு மேலே. நான் மண்ணடிக்கு வரதுக்கு ஏர்போர்ட்லேருந்து 40 ரூபான்னு டிக்கெட் வந்து சேர்ந்தாச்சு. ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நல்ல விஷயம் உண்மையிலே. இப்படி ஒன்று இலங்கையில் இருந்தால் இன்னுமே நல்லா இருக்குது உங்களுக்கு. உடனே போய் வரலாம். எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஆக்க உதவி ஹெல்ப்புக்கு ஆக்க நிற்கிறேன். ஃபைனலி வெல்கம் டு சென்னை. தமிழ்நாடு உங்களை அன்புறம் வரவேற்கிறது. நீங்கள் வரவேற்கிறது நான் வந்திருக்கேன். ஓகே இப்படி நான் ரூமுக்கு போயிட்டு வீடியோ முடிச்சுக்கொள்ளும். நாளைக்கு எங்கெங்கே போகிறேன்னு என்ன விஷயம் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு பிறகு காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே என்ன மாதிரி வீடியோ இருந்தாலும் சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நிறைய விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு. என்னென்னு சொன்னால் புதுசாக வராங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி. சரி ஓகே அவ்வளோ வீடியோ முடிச்சுக்கணும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே சி டாட்டா, பாய் பாய்.